சமீப காலமா என்னோட வீடியோஸை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தெரியும். கொஞ்சம் நான் தம்ப்நெயில்ஸ்லாம் நிறையா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ரீசெண்ட் டேஸில் பண்ணீங்கன்னா, அதாவது நம்ம பிக்சல் 3a 3XLக்கு பண்ணது, அதுக்கப்புறம் ரீசெண்டாக ஜான் விக் 3க்கு, அப்புறம் கவலுதாரி ரிவ்யூக்கு. ஸோ அதுக்கெல்லாம் பண்ணேன். பட் அது ஓரளவுக்கு டீசெண்டாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் அதை நான் எப்படி ஃப்ரீ ஆப்ஸை யூஸ் பண்ணி நான் பண்ணேன் அப்படின்றதான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இது பார்க்குற ஒரு சிலருக்காவது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது என்னோட தாட். ஸோ நான் கிருஷ்ணா, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிறிஸ்டாக்ஸ் தமிழ். வாங்க வீடியோக்கு போகலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது என்னோட தாட்டு. பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் நிறையா பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுறது ப்ளஸ் கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுறது. ஸோ அது எப்படின்றது உங்களுக்கு சைடில் வந்திருக்கும். அதை பார்த்து இப்பயே பண்ணிடுங்க. நீங்கள் யூடியூப் தம்ப்நெயில் பண்ணுறதுக்கு நான் மெயினாக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஆப்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் எரேசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பு, அதுவுமே ஃப்ரீ ஆப் தான். ரெண்டாவது PixelLabன்னு ஒரு ஆப்பு, அதுவுமே ஃப்ரீ ஆப் தான் அப்படின்னு சொல்லணும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா remove.bg அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்லைன் வெப்சைட் இருக்குது. அதில் தான் ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணி அது ஆட்டோமேட்டிக்காக பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி கொடுத்துட்டு இருந்தது. ஃபஸ்ட்டு இனிஷியலாக அது யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் அது ரெசல்யூஷன் கம்மியாக கிடைக்கிது நமக்கு. அண்ட் அது அந்தளவுக்கு எனக்கு அக்யூரேட்டாக கிடைக்கல வேணுங்கிற அளவுக்கு நான் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் நான் தேடும் தான் எனக்கு கிடைச்சது தான் இந்த பேக்ரவுண்ட் எரேசர் ஆப். வெரி குட் ஆப் அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் பேக்ரவுண்ட் உங்களுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி எரேஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபோட்டோவை லோட் பண்ணிக்கலாம். லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயினாக கீழே 4 டேப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கு. ஸோ உங்களுக்கு மெயினாக இப்போ ஃபுல்லாகவே பேக்ரவுண்ட் ஒரே மாதிரி இருக்குது. நீங்கள் அது முன்னாடி நின்று எடுத்த ஃபோட்டோவை நீங்கள் எரேஸ் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் ஆட்டோவில் கிளிக் பண்ணிவிட்டு அந்த வெளியில் உங்களுக்கு உங்கள் இமேஜுக்கு வெளியில் ஒரு இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா மொத்தமாகவே உங்களுக்கு கிளியர் ஆயிரும். பட் உங்களுக்கு பேக்ரவுண்டில் நிறையா இருக்குது. ஒரு பீரோ இருக்குது, இல்லை ஒரு கபோர்டு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆட்டோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே அட் அ டைமில் போகாது அப்படின்னு சொல்லணும். நீங்கள் மேனுவலாக ஒன்று பக்கமாக செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட்டோ வச்சு பண்ணலாம். பட் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மேஜிக்கு, அது ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும். நீங்கள் ஜஸ்ட் மேஜிக்கை சூஸ் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் சுற்றியில் அப்படியே போயிட்டு உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் பக்கத்தில் போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த உங்களுக்கு அந்த பார்டர் டிடெக்ட் பண்ணி அப்படியே கிளியர் பண்ணிடும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக கிளியர் பண்ணால் கூட நீங்கள் ரொம்ப ஒரி பண்ணிக்க தேவையில்லை. அதுக்குமே அதில் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம அதை ரிப்பேர் கூட பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மூணாவது டேப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேனுவல் உங்களுக்கு பேருக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் சூஸ் பண்ணி உங்களுக்கு எதெல்லாம் வேணுமோ அது மேலே அப்படியே மூவ் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ நாலாவது டேப் பார்த்தீங்கன்னா ரிப்பேர். ஸோ உங்களுக்கு ஏதாவது அடிஷ்னலாக உங்களுக்கு ஏதாவது ரிப்பேர் எரேஸ் பண்ணிட்டீங்க, அதை உங்களுக்கு ரிவர்ட் பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு ரிப்பேர் மோடை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃப்ரண்ட் அண்ட் எரேஸ் பண்ணது ப்ளஸ் பேக்ரவுண்ட் இமேஜ் உங்களுக்கு வந்துடும். ஸோ எந்த இடத்துலலாம் உங்களுக்கு அது திருப்பி ரீடச் பண்ணணுமோ அந்த இடத்துலாம் டச் பண்ணிங்கன்னா அந்த இமேஜஸ் ரீக்ரியேட் ஆயிரும். ஸோ அதுவுமே ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். அது இல்லாமல் உங்களுக்கு நீங்கள் பண்ண ஏதாவது ஒரு சேஞ்சஸை ஜஸ்ட் அன்டூ பண்ணணும் அப்படின்னா அதுக்கு கூட உங்களுக்கு அன்டூ ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது உங்களுக்கு பேக்ரவுண்ட் எரேசர். இது அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ரொம்ப மினிமல் தான். ஓப்பன் பண்ணோடனே கீழே கொஞ்சம் அட்வர்டைஸ்மெண்ட் வருது, ப்ளஸ் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வருது. உங்களுக்கு பிஎன்ஜி அண்ட் ஜேபெக் ரெண்டுமே நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுவுமே ஒரு மேஜர் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த ஆப் பார்த்தீங்கன்னா PixelLab அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுவுமே ஒரு நல்ல பவர்ஃபுல் ஆப் தான். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு இமேஜை நீங்கள் ஓப்பன் பண்ணி அது மூலமாகவும் பண்ணலாம். இல்லை டிஃபால்ட்டாக உங்களுக்கு ஒரு சில டெம்ப்ளேட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதையுமே எக்ஸிஸ்டிங் டெம்ப்ளேட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது மெயினாக ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இமேஜுக்கு மேலே டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறது அப்படின்றது தான் அவங்க மெயின் டேக்லைனாக கொடுத்துருக்காங்க. பட் மோர் தேன் தட் நம்ம பண்ணலாம் அப்படின்னு தான் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்லுவேன். நான் டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, ஒரு இமேஜ் மேலே ஓவர்லே பண்ணி இன்னொரு இமேஜை ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு அது செட் பண்ணுறதுக்கு கூட நான் அது யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் எரேசரில் அந்த ரிமூவ் பண்ணி உங்களுக்கு இமேஜ் எடுத்துட்டேன் நான். இதில் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு போஸ்டரையே கூட ஓப்பன் பண்ணிவிட்டு அது மேலே உங்களுக்கு ஓவர்லே பண்ணி என்னோட அந்த எரேசர் பண்ண இமேஜை கூட நம்ம ப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு மேலே உங்களுக்கு டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணலாம்.
அதுக்கப்புறம் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் இமேஜ் சைஸ் வந்து சூப்பராக நீங்கள் வந்து செட் பண்ணலாம். உங்களுக்கு யூடியூப் தம்ப்நெயில் அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக 16:9 வந்துடும். அது மாதிரி ஃபேஸ்புக்கு அது மாதிரி டிஃப்ரெண்ட் யூசேஜுக்கு வந்து நீங்கள் வந்து இமேஜ் சைஸை வந்து பை டிஃபால்ட் டெம்ப்ளேட்டாகவே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதையுமே வந்து நீங்கள் வந்து செட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வந்து டெக்ஸ்ட்டை வந்து நிறைய எடிட் பண்ணலாம். உங்களுக்கு வந்து வேணுங்கிற கலரு, டெக்ஸ்டோட கலரு, கிரேடியன்ட் கலர்ஸு, உங்களுக்கு வந்து 3D ரிஃப்ளெக்ஷன் வேணும்னா, ஃபாண்ட்டு, அதோட பேக்ரவுண்டு, அப்புறம் அதோட ரிஃப்ளெக்ஷன்ஸு, அது மாதிரின்னு சொல்லிட்டு நிறைய டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குதுன்னு சொல்லலாம் டெக்ஸ்ட்டுக்குமே அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜஸ் முன்னாடியே சொன்ன மாதிரி எக்ஸிஸ்டிங் ஸ்டிக்கர்ஸு அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் ஃபைனலாக இமேஜை வந்து நீங்கள் எடிட் பண்ணி பிரைட்னஸை கூட்டுறது, கான்ட்ராஸ்ட்டை கூட்டுறது, அந்த மாதிரியுமே கூட வந்து நீங்கள் இதே ஆப்பில் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது வந்து டிரான்ஸ்பரன்சி எனேபிள் பண்ணி கூட நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணலாம். அதாவது உங்களுக்கு பேக்ரவுண்ட் ஃபுல்லாக உங்களுக்கு இதாகிடும், உங்களுக்கு அந்த இமேஜ் மட்டும் வேணும்னா உங்களுக்கு ப்ராப்பராக வந்து டிரான்ஸ்பரன்சி செட் ஆகி கூட வந்து உங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி ஸோ இப்போ பார்த்த 2 ஆப்பை வச்சே வந்து மேக்ஸிமம் நீங்கள் வந்து எல்லாமே பண்ணிடலாம். அது இல்லாமல் வந்து உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் இமேஜை வந்து நீங்கள் டியூன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கூகுளோட ஸ்னாப்சீட் யூஸ் பண்ணலாம். அது வந்து ரொம்ப பழைய ஆப் தான் இன்னுமே வந்து, பட் எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு பெஸ்ட் ஒரு ஃபோட்டோ எடிட்டிங் ஆப்னா வந்து நான் ஸ்னாப்சீட்டை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது கூட நான் வந்து யூஸ் பண்ணி அப்பப்போ கொஞ்சம் பிரைட்னஸ்ஸு, கான்ட்ராஸ்ட்டு, ஹைலைட்ஸு, ஷேடோஸு, ஸோ அது எல்லாமே எடிட் பண்ணுறது கூட ஸ்னாப்சீட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இதுக்குன்னு இல்லை, ஜென்ரலாக வந்து உங்களுக்கு உங்களோட பர்சனல் ஃபோட்டோஸை கூட வந்து நீங்கள் அதை யூஸ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் வந்து என்னோட தாட்டு. ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் எடிட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, இன்னும் நீங்கள் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஏதாவது புதுசாக நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், எனக்கு கூட யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.